இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை 90 நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்ததால் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் நடவடிக்கைகளை முந்தைய அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது. எனினும் பொருளாதாரம் படிப்படியாக மீண்டு வருவதாலும் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரிப்பதாலும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி பல கட்டங்களாக வாகனங்களை மீண்டும் இறக்குமதி செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் சுற்றுலாத்துறையில் பயன்படுத்தப்படும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முதல் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் டொயோட்டா லங்கா நிறுவனம் தனது முதலாவது வாகன தொகையை இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை 90 நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட வாகனத்தை பதிவு செய்ய முடியாவிட்டால் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர் மோட்டார் வாகன செலவு, காப்பீடு மற்றும் இறக்குமதி கட்டணங்கள் மற்றும் தாமத கட்டணங்களில் 45% பதிவு செய்யும் போது செலுத்த வேண்டும். விற்பனை நோக்கத்திற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளரின் பெயரிலோ வியாபாரத்தின் பெயரிலோ அல்லது பணியாளர்களின் பெயரிலோ பதிவு செய்வதையும் தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒரு இறக்குமதியாளர் 90 நாட்களுக்குள் அவர் இறக்குமதி செய்த மொத்த கார்களில் 25% பதிவு செய்யாவிட்டால் 36 மாதங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அதிக அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதையும் வாகனங்களை பதுக்கி வைப்பதையும் தடுப்பதே இதன் நோக்கமாகும். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது.